So good evening students. Today we will see the current affairs analysis dated from 5th July 2022. First news related to take home ration. So India we having a scheme that is take home ration under the ICDS scheme. So இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம். அது 2 waysல we will discuss. நிதி ஆயோக் வந்து அதுக்கான ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, how it is working. ஸோ நிதி ஆயோக்கும் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தே கிரியேட்டட் அ ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அபவுட், ஸோ ஃபர்ஸ்ட் we will discuss about take home ration. Take home ration எடுத்துக்கிட்டிங்கன்னா it was introduced under the ICDS scheme. நியூட்ரியன்ட் ஃபுட் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது under 2 heads. That is one வந்து it will be provided as a packaged ஃபுட்டா, இன்னொன்று வந்து குக்டு ஹாட் மீல்ஸா, ஹாட் மீல்ஸ் இன் தி அங்கன்வாடி சென்டர்ஸ். இது எது கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து, அப்புறம் லாக்டேட்டிங் மதர், ஸோ நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்திய அளவில் ஆல் ஓவர் இந்தியா வி ஆர் ப்ரொவைடிங் அண்டர் தி ஐசிடிஎஸ் ஸ்கீம், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இந்தியா அளவில் இதோட பேக்கேஜிங், இதோட ஃபார்முலா, என்னென்ன இந்த பேக்கேஜ் ஃபுட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாமே ஃபார்முலேஷன் பண்ணுற இந்தியன் கவர்மெண்ட் அண்டர் தி உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஸோ இது வந்து நியூட்ரிஷன் லெவல் ஆஃப் த உமனை இன்க்ரீஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணும், அப்புறம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட நியூட்ரிஷன் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். அது எல்லாமே நம்ம டிசைன் பண்ணுறோம். தட் இஸ் ப்ரொடக்ஷன், ஃபார்முலேஷன், டெலிவரி, லேபிளிங், பேக்கேஜிங், அப்புறம் சூப்பர்விஷன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட் தான் மேனேஜ் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அ சக்ஸஸ் ஒன் அப்படின்றது இது சொல்லியிருக்காங்க நிதி ஆயோகோட ரிப்போர்ட். ஸோ இது வந்து ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்றது தான் இதோட டார்கெட் ரிப்போர்ட்டாக இருக்குது. சேலஞ்சஸ் ஆஃப் தி ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீக்கேஜஸ், லாட் ஆஃப் லீக்கேஜஸ் ஆர் தேர். கரப்ஷன்ஸ், ஸ்டிஃபனிங் ஆஃப், ஸோ மாற்றி விற்கிறது, வேறு இடங்களுக்கு எடுத்துகிட்டு போய் விற்கிறது, லீக்கேஜஸ் இந்த டெலிவரி, டார்கெட்டட் பீப்புளுக்கு போகாமல் மற்ற ஷாப்ஸில் விற்கிறது, சூப்பர் மார்க்கெட்ஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் சில இது வந்து புவர் குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் பேக்கேஜ் இன் மகாராஷ்டிரா இட் வில் பி டேக்கன் இன் தி ட்ரக்ஸ். அதில் வந்து அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ப்ளஸ் வேர்ஹவுஸ் ப்ராப்பராக கிடையாது, கோல்டு ஸ்டோரேஜ் கிடையாது, வேர்ஹவுஸ் கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் ப்ராப்பர் ஸ்டோரேஜ் கிடையாது. தட்ஸ் அனதர் இஷ்யூ. அப்புறம் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னாலே கரப்ஷன்ஸ் வில் பி வெரி ஹை. ஸோ அது வந்து ரொம்ப அதிகம். அப்புறம் புவர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல லேக்குனாஸ் வருது. அங்கன்வாடி சென்டர்ஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். டார்கெட்டட் உமன்ஸுக்கு கொடுக்காம அதை வெளியில் விற்பாங்க. இது வந்து உள்ளே வரும்போதே வந்து சேலிங் பண்ணுறது. குக்டு ஹாட் மீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படணும். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்லேயும் உங்களுக்கு வரும். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து மற்றவங்களுக்கு நார்மல் பீப்புளுக்கு வந்து ரைஸ் வந்து லைக் 2 rupeesக்கும், வீட் வந்து ரைஸ் வந்து 3 rupeesக்கும், வீட் வந்து 2 rupeesக்கும், மில்லட்ஸ் வந்து 1 rupeesக்கு கொடுக்கறதுக்கான டார்கெட். தட் இஸ் 5 kg per person from the family அது ப்ரொவைட் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, ரைட் டு எஜுகேஷன் அடிப்படையில் ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு வந்து குக்டு மீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதான் அங்கே லைக் ஸ்கூல்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ லாக்டவுன் டைமில் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸோட ஆர்டர் என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த ஹாட் மீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படணும். ஆனால் இதெல்லாம் கொடுக்கல லாக்டவுன் டைம் பீரியடில். ஈவன் டூரிங் த லாக்டவுன், கோவிட் லாக்டவுன் டைம்லேயே ஸ்கூல்ஸ் வந்து இது ரன் பண்ணணும் அப்படின்ற ஆர்டர் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆர்டி எஜுகேஷன் ஆக்டில் இட் வாஸ் மென்ஷன், பட் இட் வாஸ் நாட் ப்ரொவைடட். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்லேயே இது வரும். தென் அது மாதிரி ப்ரெக்னென்ட் உமன்ஸ், லாக்டேட்டிங் மதருக்கும் வந்து இந்த ஹாட் குக்டு மீல்ஸ் கொடுக்கணும், பேக்கேஜ் ஃபுட் கொடுக்கணும். ஆனால் அதில் லேக்குனாஸ் இருக்குது கொடுக்கறதுல. ஸோ யூ பீப்புள் நோ, டார்கெட்டட் உமன்ஸுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, சைஃபனிங் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். தென் தட் இஸ் அ நியூஸ் கால்ட் அஸ் ஸ்கை சட்னி, தட் இஸ் GI டேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
It's from Odisha. The news is from Odisha. Mayurbhanj அப்படின்ற பிளேஸ்ல there's a practice preparing of kai chutney. There is a weaver ant. நம்ம ஊர்களில் இந்த ant இருக்கும். weaver ant னு பேர், ரெட் கலர். ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நெஸ்ட் வந்து இலையில பண்ணும். யூ கேன் சி ஆன் த லைக் இமேஜ்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது நம்ம ஊர்கள்லையும் இருக்கும். இது வந்து இலையில எலிப்டிக்கல் ஷேப்பில் பண்ணோம். ஈவன் விண்ட் அடித்தாலோ இல்லைனா ஸ்ட்ராம்ஸ் வீசினாலோ அந்த இலைகளெல்லாம் சிதறாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதோட. அப்புறம் இது பயோ வெப்பனாக, இது பயோ லைக் என்ன சொல்கிறது, இது ப்ரெடேட்டர் ஃபார் இன்செக்ட்ஸ், பீட்டில்ஸ் எல்லாமே இது பிடிச்சி சாப்பிடும். ப்ளஸ் இன்செக்ட்ஸ், பெஸ்ட் எல்லாமே எதிர்த்து சண்டையிடும் இது. அதனால் இதை வந்து பயோபெஸ்ட் கேட்டகரி, பெஸ்டிசைடாகவும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதும் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருக்குது. வாட் எவர் இட் இஸ், த மயூர்கஞ்ச் பீப்புள் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து நம்ம ஊர்களில் இது பண்ணுவாங்க ட்ரைபல் ஏரியாஸில். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, லீவ்ஸை வந்து கவர் பண்ணி ஒரு ட்ரம் ஷேப்பில் அதோட கூடை கட்டியிருக்கும், நெஸ்ட்டை கட்டியிருக்கும். அதை அப்படியே தட்டி என்ன பண்ணுவாங்கன்னா பக்கெட்டில் வாட்டரில் போடுவாங்க. வாட்டரில் போட்டதுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு சால்ட், அப்புறம் ஜிஞ்சர், அப்புறம் கார்லிக் எல்லாம் யூஸ் பண்ணி, இது ஆக்சுவலி அவங்க பண்ணுறது, இட்ஸ் நாட் அபவுட் அவர் பிளேசஸ். கார்லிக் இதெல்லாம் போட்டு they will mix grind. அதுக்கு பிறகு they will take us a medicinal food. இது ஆக்சுவலாக மார்க்கெட்டில் ஃபேமஸ். மெடிசினல் எஃபெக்ட் இதில் அதிகமாக இருக்குது. விஷன், கண் பார்வை அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு. கோல்டு, இந்த மாதிரி சளி, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது போகும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக மயூர்கஞ்சில் இது வந்து சேல் பண்ணுறாங்க அதிகமாக. சரியா? ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் மேட். இதுக்கு வந்து GI டேக் வந்து ப்ரொவைட் பண்ண, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன். ஜியோகிராஃபி இண்டிகேஷன் டேக், இட் இஸ் அண்டர் தி WTO இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் 1995 இருந்து. அதுக்கு முன்னாடி இட் இஸ் தேர். இந்தியா பொறுத்த 1979 வி ஹேவிங் திஸ் GI டேக். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது, ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ். அந்த ரீஜனல் ஆஃபீஸ் இன் ஆல் ஓவர் த லைக் இந்தியா ஃபுல்லாக இருக்குது, கொல்கட்டா, மும்பை எக்ஸெட்ரா. ஸோ இதில் ரிஜிஸ்டர் பண்ண அப்படின்னா அது லைக் ஒரு கைவினை பொருட்களாக இருக்கலாம், இல்லைனா ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா பிளான்ட் வெரைட்டிஸ் ப்ரீடாக இருக்கலாம். அது அந்த ஊரில் வந்து ஃபேமஸ். இட்ஸ் நாட் டன் பை அன் இண்டிவிஜுவல். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பீப்புள் ஆர் லைக் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபுட்டாக இருக்கலாம், இல்லைனா ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அப்புறம் இல்லைனா ஒரு லைக் பிளான்ட் வெரைட்டிஸாக இருக்கலாம். இப்போ இதை மாதிரியான விஷயங்களும் இருக்கலாம். ஸோ இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, வேறு யாரும் காப்பி பண்ணி அதை வந்து சேல் பண்ணிடக்கூடாது, பிராண்டிங் வாங்கக்கூடாது அப்படின்ற பேரில் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன். எக்ஸாம்பிள் கோயில்பட்டி கடலை மிட்டாய் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி யூ ஹேவிங் லாட் ஆஃப் திங்ஸ். நிலம்பூர் தேக்கு, கேரளா. ஸோ தேக்கு நிறைய இருக்கும், நிலம்பூர் தேக்கு இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தட்ஸ் வை GI டேக் வாஸ் ப்ரொவைடட். இட்ஸ் ப்ரொவைடட் ஃபார் 10 years. 10 yearsக்கு பிறகு தே கேன் ரினியூ. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட். இப்போ இது வந்து GI டேக்கில் வரும்போது மார்க்கெட்டிங் பண்ண முடியும், சேல்ஸ் வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் கை சட்னி. சரியா? ஸோ அப்புறம் இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, இன்க்ரீடியன்ஸ்னால் இதை ப்ரோட்டீன்ஸ், கால்சியம், ஜிங்க், விட்டமின் B12, அயர்ன், மெக்னீஷியம், பொட்டாசியம் எக்ஸெட்ரா ஆர் தேர். சரியா? ஸோ இஃப் எனிபடி வாண்ட் யூ கேன் கான்டாக்ட் டு மயூர்பஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் கான்டாக்ட் பண்ணால் யூ வில் கெட் இட். அதர்வைஸ் நம்ம ஊரில் இது இருக்கும். தென் ஃபோர்த் நியூஸ் ரிலேட்டட் டு டெக்னாலஜி panacea. So to remove the custodial death, technology வந்து it's not enough அப்படின்றாங்க. First we will discuss about the custodial death, and then we will discuss about the technologies used to reduce the custodial death. So custodial death அப்படின்னா குற்றவாளிகள், convicts, that is convicted people, அப்புறம் அண்டர் ட்ரையல்ஸ் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டு விசாரணையில் இருக்கிறவங்க, தே ஆர் நாட் கன்விக்டட். கோர்ட் வந்து அவங்க வந்து குற்றவாளி அப்படின்ற ப்ரூவ் பண்ணலை, இது குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட பர்சன் கன்விக்டட். ஸோ இப்போ ஜெயிலில் அவங்க சூசைட் பண்ணுறாங்க,
if they are infighting, so ஜெயிலுக்குள்ளாடி அடி வைக்கிறதுனால செத்து போகிறாங்க, இல்லைன்னா brutality attack by the police officers, ஸோ இதன் மூலமாக டார்ச்சர், இதன் மூலமாக இறந்து போகிறது, அதுக்கு பேர் கஸ்டோடியல் டெத்துன்னு பேர். இந்தியா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இன்க்ரீசிங். தமிழ்நாடு தான் ஹைலைட். தமிழ்நாட்டில் தான் இப்போ அதிகமாக கஸ்டோடியல் டெத்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ ரீசென்ட்லி ஆல்சோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நடந்துச்சு, நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ கஸ்டோடியல் டெத் அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசன் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனில் அவங்க வந்து ஸோ இன்டரோகேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணுறதில்ல. தே ஆர் நாட் எக்யூப்டு வித் டெக்னாலஜி அப்படின்றது சொல்கிறாங்க. பட் டெக்னாலஜி இஸ் ஆல்சோ நாட் எனஃப் அப்படின்றது இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். 2001 to 2018 இந்தியாவில் 1727 people died in custody. அதில் சார்ஜ் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சார்ஜ் பண்ணப்பட்டது only 26 persons were taken charge. Others no. ஸோ இதெல்லாமே ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா. சரியா? ரீசன் மெயின்லி லைக் கஸ்டோடியல் டெத் அதிகமாகிறதுக்கான ரீசன்ஸ் போலீஸ் வந்து அவங்க கையால் தெரில அப்படின்னு. நம்மளோட ட்ரைனிங் எவ்வளோ தான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்களோட பேஷன்ஸ் இஸ் டெஸ்டட் அட் ஒன் டைம் அண்ட் தென் பீட்டிங் அதிகமாகும். எமோஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா தட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஹாவ் டு பி கண்ட்ரோல்ட், அதர்வைஸ் இட் வில் மேக் சம் ப்ராப்ளம். தட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எனிவே தட்ஸ் அ ப்ராப்ளம். இப்போ டெக்னாலஜிஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க இன்டரோகேஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்காக. ஸோ பீப்புள் நோ பிரெயின் மேப்பிங், அப்புறம் பாடி கேமராஸ்னால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கேமராஸ் பயன்படுத்துவாங்க. இப்போ ஹெல்மெட்ஸில் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, பட் பாடி கேமராஸ். அப்போது யாருனால அவங்க இறந்து போனாங்க அப்படின்றது தெரிய வரும். யூஎஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது மாதிரி பாலிகிராஃப். ஸோ இந்த டெஸ்டிங் அப்படின்னா உண்மை கண்டறியக்கூடிய சோதனை இந்தியாவிலையும் பண்ணுறாங்க. ஆனால் வித் த பர்மிஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் யூ கேன் டூ இட். அப்புறம் கன்சென்ட் ஆஃப் த பர்சன், த கன்விக்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். த லைக் அண்டர் ட்ரையலில் இருக்கிறவங்க இல்லைனா அவங்க அந்த பர்சன் வந்து கன்சென்ட் கொடுத்தா மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இது பண்ணுறப்போ சால்விங் த ப்ராப்ளம்ஸ் தட் இஸ் கரெக்ட். பட் ப்ரைவசி இஸ் கெட்டிங் அஃபெக்டட். அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுக்கிறது, இதில் எல்லாமே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ டெக்னாலஜி இஸ் நாட் ஒன்லி எனஃப். அப்புறம் நிறைய கண்ட்ரீஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர் யூஸ்ட் அண்ட் தென் மிஷின் லேர்னிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும் குற்றவாளியே இல்லை அப்படின்னு அவனோட பிஹேவியரை வச்சு. சம்டைம்ஸ் இட் மைட் கோ ராங். ஸோ பிக் டேட்டா அனாலிசிஸ் மூலமாக பண்ணுறது. சம்டைம்ஸ் முன்னாடி அவன் வந்து தப்பு பண்ணிப்பான், அவனோட ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது அதை மேட்ச் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் கிவ் ஹீஸ் அ கன்விக்ட் அப்படின்றது. ஆனால் இப்போது அந்த குற்றம் அவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுவும் ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரியான பிரெயின் ஃபிங்கர் பிரிண்டிங் வில் ஹெல்ப். ஸோ அது வந்து ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இட்ஸ் நாட் ஒன்லி எனஃப். ஸோ போலீஸ் பர்சனல் ட்ரைனிங் இஸ் த பெட்டர் திங் அப்படின்றதும் நம்ம இந்த ஆர்டிகிள்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ கஸ்டோடியல் டெத்தை பற்றி தான் மெயின்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கஸ்டோடியல் டெத் வந்து டெக்னாலஜி மூலமாக ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றது. ஸோ டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் டிஃபைன் தி கஸ்டோடியல் டெத் அண்ட் தென் வாட் ஆர் த லேக்குனாஸ் இன் தி டெக்னாலஜி. ஸோ கஸ்டோடியல் டெத்தை கண்ட்ரோல் பண்ணுறது டெக்னாலஜியால் முடியாது அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் தென் வாட் ஆர் த இஷ்யூஸ் இன் இந்தியா. ஸோ வாட் கேன் பி டன் வே ஃபார்வர்டில். ஸோ யூ ஹாவ் டு ரைட். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் டு ப்ரொடெக்ட் தி ப்ரிசன்ட் பீப்புள். கஸ்டோடியல் டெத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிறை அரெஸ்ட் பண்ணப்படுறவங்களுக்கு என்னென்ன ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, there is a protection under Article 20. We having this is a fundamental right. If a person is arrested, there are protections. So ex post facto legislation அப்படின்னா, if a person 21 it talks about ex post facto legislation. இன்னைக்கு இந்த அவங்க பண்ணக்கூடிய தப்புக்கு என்ன தண்டனை இருக்கோ, என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் தண்டிக்கப்படணும். புதுசாக நாளைக்கு சட்டத்தை உருவாகி இன்னைக்கு பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்க முடியாது. நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லெஜிஸ்லேஷன், தட் இஸ் நோ. தென் செல்ஃப் இன்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னா தட் இஸ் 23. எந்த ஒரு பர்சனையும் என்னதான்
23 it talks about self incrimination, no self incrimination. அப்படின்னா விட்னஸ் வந்து நீங்க தான் குற்றவாளின்றதை ப்ரூவ் பண்ண வைக்க கூடாது. இஃப் ஹி இஸ் நாட் அக்செப்டிங் தென் அதில் தான் அவங்களுக்கு கஸ்டோடியல் டெத் அதிகமாகும், டார்ச்சர் பண்ணுவாங்க. தே வில் கிவ் மோர் பனிஷ்மெண்ட்ஸ். ஸோ குற்றத்தை ஒப்புக்கொள்றதுக்கு கம்பல் பண்ணுறது போலீஸ் ஆஃபீஸர்ஸ், தட் இஸ் ராங். That is 23, it is talking about no self-incrimination. 22, it talks about no double jeopardy. No double jeopardy. So it's about ஒரு குற்றத்துக்கு ரெண்டு தண்டனை கொடுக்கக்கூடாது. So these are the things. 20 இன்னைக்குள்ள குற்றத்துக்கு இன்னைக்கு என்ன தண்டனை இருக்கோ, இன்னைக்கு என்ன சட்டம் சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் தண்டனை கொடுக்கணும். 22 நோ டபுள் ஜியோபாரடி, ரெண்டு தண்டனை கொடுக்கக்கூடாது ஒரு குற்றத்துக்கு. அண்ட் தென் அவங்களே விட்னஸாக மாற்றக்கூடாது. ஸோ நோ செல்ஃப் டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஸோ இட் வில் ப்ரிவென்ட். அண்ட் தென் யூ ஹேவிங் ஆர்டிகல் 22. If a person is going to be arrested, then he have to be informed. If he is not an alien, terrorist இல்லை அப்படின்னா he have to be informed why you are arresting. இப்போ வாரண்ட் எல்லாம் கேட்பாங்க, வாரண்ட் கொடுக்கணும். அந்த 163 of CRPC Act அதுவும் என்ன சொல்லுது அப்படின்னா prohibiting the like forcing a person as an evidence கலெக்ட் பண்ணப்படலைன்னா அந்த பர்சனை வந்து குற்றவாளி அப்படின்றத ஃபோர்ஸ் பண்ணுறதை தடுக்கக்கூடியது. இட்ஸ் a CRPC criminal procedure code. அது மாதிரி ஆர்டிகல் 21 right to life and protection of life and liberty, personal liberty by procedure established by law. சரியா, except procedure established by law. 22 already சொல்லிட்டேன். So these are the constitutional provisions. So you have to mention everything in this while writing an answer related to custodial death. You can write the constitutional provisions. Government என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் எழுதலாம். சரியா, what are the safeguard mechanism taken by the அது CCTV இன்ஸ்டால் பண்ணுறது. அது மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்மளோட தமிழ்நாடு டிஜிபியோட ஆர்டர் வந்து நைட் நேரங்களில் விசாரணை கூடாது அப்படின்ற ஆர்டர் ரீசென்ட்லி ஹேப்பன்ட். அது எதுக்கு அப்படின்னா கஸ்டோடியல் நைட் அப்படின்றப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வெளியில் யாருக்கும் தெரியாமல் பீட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இன்டர்கேஷன்ஸ் வந்து நைட் நேரங்களில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணுறத உறுதிப்படுத்தியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ஸில். நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி. அது மட்டும் இல்லை, குற்றவாளிகள் இரவு நேரத்துக்கு மேலே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கக்கூடாது அப்படின்னா அவங்கள நீதிபதிகள் முன்னாடி காமிச்சு ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கணும் அப்படின்றதும் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தி வே ஃபார்வர்டிங் திங்ஸ் யூ கேன் ரைட். அது தமிழ்நாடு லெவலில் நடந்தால் இட்ஸ் அ கேஸ் ஸ்டடியாக நீங்கள் எழுதிக்கலாம். no other solutions to reduce the custodial death. Then fifth news related to Alluri Sitharama Raju. So அவரோட 125th birthday anniversary. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாட்யூ ஓப்பன் பண்ணியிருக்கார் நம்ம பிரைம் மினிஸ்டர். அது மட்டும் இல்லை, ராம்பார் ரெபெலியனோட கீ பர்சன் தான் இவர். அதோட 100 இயர்ஸும் இப்போ தான். சரியா, ஸோ தட்ஸ் வை திஸ் இயர் Alluri Sitharama Raju is more important. ப்ளஸ் ராம்பார் ரெவலியன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ராம்பார் ரெவலியன் ஆக்சுவலாக நடந்தது எதுக்காக அப்படின்னா 1882 த மெட்ராஸ் ஃபாரஸ்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்ட். இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் கவரில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியா வந்து பீப்புள்ஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பீப்புளும் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் கிடையாது. அது மாதிரி பொடு கல்டிவேஷன், தட் இஸ் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ப்ராக்டிஸ். அருணாச்சல் பிரதேஷ், அசாம் ஏரியாவில், நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவில் இட் இஸ் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் இட் இஸ் கால்ட் அஸ் பொடு கல்டிவேஷன் பேர். அப்படின்னா காடுகளை அழித்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேயும் காடுகள் அழிப்பாங்க. இது ஃபாரஸ்ட்டை அழித்தாலுமே அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் இது இன்னைக்கு இல்லை, பாரம்பரியமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜின்றதை விட ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ். இட் வாஸ் ப்ராக்டிஸ் பை தி ட்ரைபல் பீப்புள். நார்த் ஈஸ்ட்லேயும் பண்ணுறாங்க, நம்ம ஆந்திர பிரதேஷில் பொடு அப்படின்ற ப்ராக்டிஸ் இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பேர். உடனில் தான் போட்டாங்க. சரியா, இந்த ட்ராக் கீழே போடுறது. அப்போது அவங்களுக்கு நிறைய மரம் தேவைப்பட்டுச்சு ட்ராக் லைன்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக. அப்போது இந்த பீப்புளோட காடுகளில் அவங்களோட ஆதிக்கத்தை நம்ம விட்டோம் அப்படின்னா அவங்களால ஃபாரஸ்ட்டை கட் பண்ண முடியாது, ஃபாரஸ்ட் ட்ரீஸை கட் பண்ண முடியாதுன்றனால இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. So that's why it happened. So finally Alluri Sitharama Raju தலைமையில் they protested, the people, the tribals எல்லாம் ஒன்றிணைஞ்சு என்ன பண்ணார் அப்படின்னா ராம்பா ரெபெலியன் இல்லைன்னா மேனியம் ரெபெலியன். ஸோ இஸ் அ சன்னியாசி.
ஸோ அவர் தலைமையில் அந்த ரிபல் நடந்துச்சு. அந்த ரிபலில் ஃபாரஸ்டில் கொரில்லா வார் டாக்டிக்ஸ் மூலமாக நிறைய பிரிட்டிஷர்ஸ் வந்து தாக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. பவ் அண்ட் ஆரோ வாஸ் யூஸ்ட், ஸ்பியர்ஸ் வேர் யூஸ்ட். வேறு எந்த டெக்னாலஜி, மாடர்னைஸ் டெக்னாலஜி எதுவும் பயன்படுத்தலை. இட் ஹேப்பன் வெரி நியர் 1922 டைம் பீரியடில் நடந்தது. ஸோ ஃபைனலி 18 இயர்ஸில் ஹி ஸ்டார்டட் and then 27ல he was captured like by the British and then he was மரத்தில் கட்டி வச்சு அவரை ஷூட் பண்ணி கொன்னாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் த ஸ்டோரி. ஹீ இஸ் ஆல்சோ த ஃப்ரீடம் ஃபைட்டர் லிஸ்ட்டில் வராரு. ஸோ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி. அவரோட டாக்டிக்ஸ் வந்து கொரில்லா வார் டாக்டிக்ஸ். ராம்பா ரெபெலியனில் ஹீ இஸ் த லீடர். அண்ட் தென் பிறந்தது வந்து 1871 டைம் பீரியட். சாரி, yeah, he born in 1897. Sorry, 97. He died in 1924. So that's all about this news. The next news related to Mekong Lancang. Mekong Ganga Corporation, நம்ம UPSC point of view important. Mekong Lancang Corporation. So first we will discuss about the Mekong Lancang Corporation and then we will discuss about the Mekong Ganga Corporation. It's an international relation news. Show the map. There's a map, right? Yeah. There is a river called as Mekong River. It originates from China. China the river called as Lancang. Lancang னு பேரு. இது வந்து சைனாலேருந்து மியான்மர், லாவோஸ், தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் இவ்வளோ கண்ட்ரிஸை தாண்டி கடலில் போய் சேருது. CMLV countries, Cambodia, Myanmar, Laos and Vietnam plus China. So இந்த countries வந்து China கூட கான்ஃப்ளிக்ட்ல இருக்காங்க. versus China, they having a huge conflict with China because China is constructing lot of dams. நம்ம பிரம்மபுத்திரா மேலே எப்படி டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி சைனாவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மெக்காங் ரிவர் மேலேயும் கிட்டத்தட்ட 10க்கு மேலே டேம்ஸ். இது வந்து CMLV கண்ட்ரீஸில் வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணுச்சு. தட் ஹேப்பன்ட். ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா சைனாவுக்கு இவங்களுக்கு இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் சைனாவோட ப்ரீமியர் ஹெட் வந்து ஃபாரின் மினிஸ்டர், நாட் ப்ரீமியர். அப்புறம் CMLV கண்ட்ரிஸோட ஹெட்னா ஃபாரின் மினிஸ்டர் கேட்டகரியில் இருக்கிறவங்க, நாட் த ஸ்டேட் ஹெட். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க மியான்மரில். சரியா, ஃபஸ்ட் டைம் மியான்மரில் மிலிட்ரி ரூலிங் எடுத்ததுக்கு பிறகு ஃபஸ்ட் டைம் சைனாவோட விசிட், சைனா லெட் மீட்டிங். இது மெக்காங் லாங்சாங் கார்பரேஷன் அப்படின்னு பேர். இதில் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கும் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ், இந்த கண்ட்ரிஸ் கூட கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸை சைனா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மீட்டிங். அண்ட் தென் வை திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் வெர்ஸ் இந்தியா. ஃபார் இந்தியா எடுத்துக்கிட்டா இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்தியாவுக்கும் மியான்மருக்கான ரிலேஷன்ஷிப் பார்க்கணும். அப்புறம் வாட் இஸ் மெக்காங் கங்கா ப்ராஜெக்ட் அப்படின்றதும் பார்க்கணும். தட் இஸ் எனாஃப். ஸோ இந்தியா மியான்மர் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து ஜனநாயக நாடு. மியான்மர் 2017 டைம் பீரியடில் 2021 there is an election happened. அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆங் சாங் சுகி திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்க. பட் மிலிட்ரி வந்து திருப்பும் ஏற்கனவே மிலிட்ரி டிக்டாட்டர் இருந்திருக்கு 2014 டைம் பீரியடில். ஸோ அகெயின் இட் வாஸ் டேக்கன் பை தி மியான்மர். த மிலிட்ரி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. So there is huge history. I'm not going to explain. That is not relevant to this current affairs. ஸோ மியான்மரில் வந்து ஜனநாயக ஆட்சி எடுத்தாலும் 100% MPs வராங்க அப்படின்னா அதில் 25% சீட் வந்து மிலிட்ரிக்கு தான். பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் ஃபுல்லி எலெக்டட் பீப்புள். இது வந்து 25% சீட் வந்து மிலிட்ரிக்கு வந்து கொடுக்கணும். அதனால தான் அங்கே இராணுவ புரட்சி, இராணுவ கண்ட்ரோல் வந்து ரொம்ப அதிகம். இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இவங்க மட்டும்தான். பட் கம்பேரிங் டு இந்தியா இஸ் ஃபுல்லி டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் பீப்புள் தான் பார்டர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண. மிலிட்ரி வந்து ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். தே ஆர் நாட் கோயிங் டு ரூல். சரி, கண்ட்ரோலும் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ்லாம் தலையிட மாட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இது எப்படி பாதிக்கும், இந்தியாவுக்கும் மியான்மரில் இந்தியன் ரிலேஷன்ஷிப் எப்படி இந்த குரூப்பிங் வந்து பாதிக்கும் அப்படின்னா, வி நோ தட் இஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் மெயின் ஸ்டேட்ஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னா CMLV கண்ட்ரிஸ் ஆர் த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்.
the Southeast Asian countries, Myanmar is bordering with the northeastern states. India கூட border பண்றது ஒரே country தான். And then we know that northeastern statesல வந்து developmental issues இருக்கு. We having connectivity projects is also not there. So what we did, we created like Act East policy through Northeast. Abdina, we having the foreign policy that is Act East. Act East na connecting with these countries, Southeast Asian countries, Asian countries. இதெல்லாமே Asian countries. இது கூடவும் connect through Northeast அப்படின்னா Northeast டெவலப் பண்ணுறதுக்காக we did this project. அப்படின்னா இந்த countries கூட we will make road connections. சரியா? That is Thailand trilateral highway. India, Thailand, Myanmar trilateral highway. இதை வர்றத சைனா வந்து தடுக்கும். இது இந்த கான்ஃபரன்ஸில் இவங்க சைனா கூட ரொம்ப அலைன் ஆனாங்க அப்படின்னா வியட்நாம் இஸ் அகேன்ஸ்ட் சைனா, இல்லை இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கண்ட்ரிஸ் ஆர் அகேன்ஸ்ட் சைனா. பட் he is trying to do something. கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க, பட் இட் will affect. இனி என்ன இருக்குது அப்படின்னா மெக்காங்கங்கா கோஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்கோம். மெக்காங் ரிவர் ஃப்ளோ ஆகக்கூடிய கண்ட்ரி சிஎம்எல்வி கண்ட்ரி. சைனாவை நம்ம விட்டுட்டோம். சைனா இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் குரூப். அண்ட் வி ஹேவிங் பங்களாதேஷ் as well as இந்தியா. ஏன்னா இந்தியா வந்து கங்கா ரிவர், பங்களாதேஷும் கங்கா ரிவரில் வரும். ஸோ இவ்வளோ கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு குரூப்பிங் உருவாக்கியிருக்கோம். இந்த குரூப்பிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் டூரிசம், எக்கனாமி ரிலேட்டடாக இல்லை. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும்போது இது வரும். அப்புறம் வி ஹேவிங் கலடான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட். கலடான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட் அதெல்லாம் மேப் நான் போடலை. இஃப் யூ எனிபடி வாண்ட் யூ கேன் சர்ச், பிகாஸ் எவ்ரி திங் கான் பி லைக் ஒரே ஆர்டிக்கிள் எல்லாத்தையும் போட முடியாது. கலடான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டா ஸோ கொல்கட்டா போர்ட்டில் இருந்து, ஸோ ஐ வில் ட்ரா தி மேப். கொல்கட்டா போர்ட்டில் இருந்து we will connect to Sidway port that is in Myanmar. It was constructed by us. அதே மாதிரி சைனா they are constructing கியோபியா அப்படின்ற ஒரு போர்ட் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. the pronunciation might be different. சரியா? சிட்வே போர்ட்ல இருந்து we will go by கலடான் ரிவர். சிட்வே போர்ட் we will go by ship. இதை நம்ம உருவாக்கியிருக்கோம். ப்ளஸ் இங்கேருந்து இங்கே ட்ரெட்ஜிங் பண்ணுறோம் இந்த ரிவரில். there is a river called as கலடான் ரிவர், originates from மணிப்பூரி ஹில்ஸ். இந்தியாவில் ஒரிஜினேட் ஆகுது. அங்கேருந்து we will go by road connections. that's why it is called as ship. அப்புறம் சுமால் ரிவர் போட்ஸ் யூஸ் பண்ணுறோம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அண்ட் தென் ஃப்ரம் ஹியர் we will go by இந்தியா மியான்மர் ஹைவே மூலமாக மணிப்பூருக்குள்ளே வரும். ஸோ இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனால் இது சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் மியான்மரில் மற்ற கண்ட்ரீஸ்லாம் அதிகமாச்சு அப்படின்னா இட் வில் கர்டைல் தி ரிலேஷன்ஷிப். அது மாதிரி அவங்க லைக் சைனா மியான்மர் எக்கனாமிக் காரிடர் வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. இந்த போர்ட் வழியாக தான் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. இதுவும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இட் வில் அஃபெக்ட். ஸோ அதனால் இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லலாம். when they have cooperation with these countries. And then we having another, that is BIBIN project. இதெல்லாம் இன்டர்நேஷனல் ரிலேஷன் படிக்கும்போது யூ கேன் ஸ்டடி இன் டீட்டெயில். பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், லைக் இந்தியா நேபாள் லைக் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாடலில் ரோடுக்கு வந்து இட்ஸ் அ லைசன்ஸ் பிபின் அப்படின்றது. இப்போ பூட்டான் மட்டும் இதில் கிடையாது. பங்களாதேஷ், இந்தியா, நேபாள் இந்த ரோடு வந்து இந்தியாவோட வெஹிக்கிள்ஸ் வந்து நேபாளுக்குள்ளே போய் சரக்குகளை இறக்க முடியும். அது மாதிரி நேபாளில் உள்ள லைக் ட்ரக்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வர முடியும். தட்ஸ் அ லைசன்சிங். அதே மாடலில் இப்போ ட்ரைலேட்டரல் ஹைவேக்கும் நம்ம உருவாக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து பாதிக்கும் அப்படின்றது தான். தட்ஸ் அன் இஷ்யூ ரிலேட்டட் டு கோஆப்ரேஷன். ஸோ தட்ஸ் ஆல். Then seventh news related to India European Union Trade Investment Agreement, that is FTA. Free trade agreement kana negotiation 2007 we started.
யூரோப்பியன் யூனியனுக்கும் கிட்டத்தட்ட 116 பில்லியனுக்கான ட்ரேட் வந்து நம்ம ரெண்டு யூரோப்பியன் யூனியன் அப்படின்னா இட்ஸ் அன் வீனோ யூரோப்பியன் யூனியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 28 கண்ட்ரீஸில் மெம்பர்ஷிப் இருக்காங்க யுக்ரைனோட சேர்த்து. யுக்ரைன் ஜாயின் ரீசன்ட்லி. முன்னாடி 27 இருந்துச்சு, யூகே வெளியில் போனாங்க. 28 இருந்துச்சு ஆல்ரெடி, யூகே வெளியில் போனாங்க. ஸோ 28 now. ஸோ இந்த யூனியன் அப்படின்னா இட்ஸ் அ கஸ்டம் யூனியன். கஸ்டம் யூனியன் இன் த சென்ஸ் ட்ரேட் நடக்கும், சர்வீசஸ் ட்ரேட் நடக்கும், ப்ளஸ் பீப்புள் மூமெண்ட்ஸ் இருக்கும், லேபர் மூமெண்ட்ஸ் இருக்கும், ஜாப் தே கேன் கோ அண்ட். இப்போ இந்தியாவுக்குள்ளாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பர்சன் டெல்லியில் போய் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ட்ரேடிங் பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும். அதே சேம் ஆனால் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது. அந்த யூனியன் கூட வி ஹேவிங் 160 பில்லியனுக்கான ட்ரேட். ஸோ வெரி ஹை ஹியூஜ் ட்ரேட் சர்ப்ளஸ் நம்ம பண்ண முடியும் இது கூட பண்ணும்போது. ஸோ அதை வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக வி ஆர் நெகோஷியேட்டிங். ரொம்ப 2007லேருந்து வி ஸ்டார்டட் திஸ் நெகோஷியேஷன். 2013ல் நிறைய ப்ராப்ளத்தினால அது ஸ்டாப் பண்ணப்பட்டு இப்போ திருப்பியும் ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நெகோஷியேஷன் ஹேப்பன் ரீசென்ட்லி. ஸோ தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இது வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வென் வி சைன் திஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ப்ராப்ளம் என்னெல்லாம் இருக்குது யூரோப்பியன் யூனியன் கூட சைன் பண்ணுறதுல என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ஸ் ஸ்டேட்டஸ் அவங்க கேட்குறாங்க. 28 கண்ட்ரீஸுக்கு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் அலோவ் ஆல் த ப்ராடக்ட்ஸ் பிட்வீன் த கண்ட்ரீஸ் ஃப்ரீலி. ஸோ இட் வில் அஃபெக்ட். அதனால் இந்தியா அதை கொடுக்க மாட்டேங்குது. ஃபேர் அண்ட் இக்விட்டபிள் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இந்தியாவோட பொருட்கள் யூரோப்பியன் யூனியனில் தட்ஸ் அ பெட்டர் திங். அது மாதிரி யூரோப்பியன் யூனியன்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. ப்ளஸ் கோர்ட்டும் வந்து இப்போது யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஏதாவது கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா தே வில் கோ டு தி இன்டர்நேஷ்னல் கோர்ட். அதுக்கு வந்து டிமாண்ட் பண்ணுற, அதுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். தட்ஸ் வை தே வாண்ட் டு கிரியேட் அ மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கோர்ட். ஒரு புதிய கோர்ட் வந்து உருவாக்கலாம் யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும். இதில் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வி வில் கோ இன் டு தி மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் நாட் அக்செப்டிங் தட். ஏன்னா ஏற்கனவே பல வாட்டி நம்ம ஃபைன் பே பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இஷ்யூஸில். அண்ட் தென் நான் டேரிஃப் பேரியர்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். இந்தியாவோட அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் யூரோப்பியன் யூனியனில் போகும்போது அது சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை அப்படின்ற பேரில், பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நிறைய பொருட்களை யூரோப்பியன் யூனியனில் வந்து பேரியர் போடுறாங்க, டேரிஃப் பேரியர்ஸ் போடுறாங்க. நான் டேரிஃப் பேரியர்ஸ் தட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த பொருட்கள் அங்கே அலோவ் பண்ணுறது, அதன் மூலமாக நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அங்கே விற்க முடியலை. இதெல்லாமே இஷ்யூஸாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணப்பட்ட இந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணப்படலாம். ஸோ தட்ஸ் வை த நெகோசியேஷன் ஸ்டார்டட். வி வில் வெயிட் அண்ட் see what will happen in the future. The next news related to சென் குறிஞ்சி அப்படின்ற, லைக் பீப்புள் நோ செண்டூர்னி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. ஆக்சுவலாக அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வில் வரக்கூடிய ஏரியா இதெல்லாமே. அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் யூனோ, செண்டூர்னி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, நெய்யார், பெப்பரா, அப்புறம் களக்காடு வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இதெல்லாமே அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வில் வரும். மெடிசினல் பிளான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. சென் குறிஞ்சி அப்படின்றது யூ கேன் சி அந்த இமேஜ். லைக் இந்த பிளான்ட் வந்து அதிகமாக ஃப்ளவரிங் வந்து ஜானில் பண்ணோம். அது வந்து டிலே ஆகுது பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய பாதிப்பு அப்படின்றாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலம் குளோரோஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சன்லைட் அப்சர்வ் பண்ணோம். அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்சர்வ் ஆச்சுன்னா அவங்க லைக் வரக்கூடிய சீட்ஸ் எல்லாமே க்ரீன் கலர் சீட்ஸ் வரும். ஆனால் ஆக்சுவலாக இங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றாங்க. ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் ஹேப்பன், மியூட்டேஷன் ஹேப்பன். அதனால் இந்த பிளான்ஸ் வந்து சீக்கிரமாக காணாமல் போகும் அப்படின்றாங்க. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ பட் யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி அபவுட் தென் குறிஞ்சி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் எனஃப். நோ நீட் டு கோ இன் டு டெப்த். இந்த பிளான்ஸ் வந்து குளோரோஃபில் அக்செப்ட் பண்ணாமல் சீடை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அல்பினிசம் அப்படின்னு பேர். அப்படியும் பிளான்ஸ் இருக்குது. நார்மலாக குளோரோஃபில் அக்செப்ட் பண்ணக்கூடிய, குளோரோஃபில் மூலமாக ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அந்த ஷீட்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அது வந்து இனேபிள்டு, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது அந்த சீட்ஸ். சரியா? ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ்.
அப்புறம் இந்த சென்குறிஞ்சி லைக் தாவரம் வந்து மொத்தமாக அழிய போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. சோலா ஃபாரஸ்ட் ஏரியா, தட் இஸ் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்டர்ன் கட்ஸ் ஏரியாவில் வரக்கூடிய. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் சக்மா பீப்புள். சக்மா பீப்புள், the people who like migrated in 1964 time period, they migrated from Bangladesh. பங்களாதேஷில் சிட்டகாங்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க, லூசா ஹில்ஸ் மிசோராமில், அங்கே இருந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்காங்க இன்னைக்கு, அப்புறம் அஸ்ஸாமில் இருக்காங்க, அப்புறம் மணிப்பூர் ஏரியாவில் இருக்காங்க. 3 ஏரியாவில் இருக்காங்க. கிட்டத்தட்ட திரிபுராவில் இருக்கிறவங்க 79,000 பீப்புள், அசாமில் இருக்கவங்க 20 to 30,000 பீப்புள். ஸோ இது மாதிரி பாப்புலேஷன் ஸ்ப்ரெட்டட் ஆல் ஓவர் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவில் கொஞ்சம் பாப்புலேஷன் இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குது அப்படின்றது, இன ரீதியாக பாகுபாடுகள். ஸோ அதை தடுக்கிறதுக்காக NHRC வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். சக்மா பீப்புள் இஸ் அன் எத்னிக் பீப்புள் ரிலேட்டட் டு சிட்டகாங் பிளேஸ். சிட்டகாங்னா பெங்களாதேஷ்ல இருந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தோம். அதுக்கான ரீசன் அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட டேம், அதனால் அவங்களோட வாழ்வாதாரம் அழிஞ்சிச்சு அப்படின்றனால they migrated. So that's all about today's current affairs, students. Now we will see the questions for the today's session. Okay, first question. Consider the following pairs regarding active aircraft carriers with their respective countries. So match the aircraft carrier with the countries. First one, INS Vikramaditya, that is matched with India. Second, Fujian matched with Japan. Third, US Nimitz matched with USA. Which of the pairs given above these are correctly matched? Options are A 1 only, B 1 and 3 only, C 2 and 3 only, D 1, 2 and 3 only. Next question. Question number 2. With reference to the Vice President of India, consider the following statements. Statement number 1, she is the second highest constitutional office in India. Statement number 2, she cannot continue the office after the expiration of her term. Statement number 3, only the elected members of the Rajya Sabha makes the electoral college for the election of the Vice President of India. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. என்னாச்சு? Okay, we will see last. Question number 3. With reference to the National Investigation Agency, consider the following statements. Statement number 1, state governments can directly refer the case pertaining to the scheduled offences to the NIA. Statement number 2, the jurisdiction of NIA ends only within the territorial region of India. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither.
Question number 4. Question number 4. With reference to the small saving instrument, consider the following statement. Statement number 1, these are managed by the central government. Statement number 2, they provide returns that are generally higher than bank fixed deposits. Statement number 3, they provide tax benefits. Statement number 4, these are linked to yields on benchmark government bonds. So which of the following statement these are correct? Options are A, 1 and 2 only. Option B, 2 and 3 only. Option C, 2, 3 and 4 only. Option D, 1, 2, 3 and 4 only. Question number 4, 5. Sorry. Consider the following statements regarding Multi-Agency Maritime Security Group. The Multi-Agency Maritime Security Group is created to give effect to Colombo Security Conclave. Statement number 2, National Security Advisor is the de facto National Maritime Security Coordinator. Statement number 3, role of National Maritime Security Coordinator is to ensure cohesion among stakeholders like Indian Navy, the Indian Coast Guard. So which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only. Option B, 2 only. Option C, 3 only. Option D, 1 and 3 only. Okay, now we will see the answers. So question number 1, answer is B, 1 and 3. So Vikramaditya is India, Fujian is of China, US limits, that is USA. So question number 2, with reference to the Vice President of India, consider the following statements. Is the second highest constitutional office of India. She cannot continue office after the expiration of her term. Statement number 3, only the elected members of the Rajya Sabha make the electoral college for the election of the Vice President. So answer is 1, A only. So that's, so third option podala. So anyway, A is the answer. So question number 3, National Investigation Agency. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக ரெஃபர் என்ஐக்கு பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பண்ணுவாங்க. செக்ஷன் 6 நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். அப்புறம் jurisdiction of NIA extends outside also, so neither. The next, fourth question, small saving instruments, consider the following. So all the 4 is correct. So they are managed by the central government. NSF fund and so on. They provide returns generally higher than the bank deposit. அது குறைக்க ட்ரை பண்ணாங்க, அதனால தான் நியூஸில் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் they provide tax benefits. அப்புறம் they are linked to yields on the benchmark government bonds. So all are correct. Then fifth one, C is the answer. 3 only. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து கோஆர்டினேட்டர் கிடையாது. கோஆர்டினேட்டர் தனியாக ஒரு பர்சன் அப்பாயின்ட் பண்ணியிருந்ததை சொன்னேன் நான் உங்களுக்கு. அப்புறம் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ cross check your answers. Now we will see the mains answer writing question. Display the question. So technology is no panacea for custodial death. Discuss. So panacea in the sense it can't stop. Technology is not only a solution for the custodial death. Discuss. So
Write the answer and send to me. Thanks a lot for joining with us.